தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது OnePlus இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண Y1S. இந்த டிவி தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆன்லைன்ல விற்கப்படக்கூடிய இந்த டிவி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இந்த ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் என்னன்றதை குயிக்கா பார்த்தலாம் வாங்க. இவங்க ரெண்டு மாடல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. Y1S Edge, Y1S. S வந்து நம்ம கிட்ட இருக்கு. எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வாட்கான ஸ்பீக்கர் இருக்கும். டிவி ரின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் விற்கக்கூடிய மாடல். அது விலை கொஞ்சம் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஒன்லி மாடல் தான். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம பேச போகிறோம், சரிங்களா? இதுலேயும் ரெண்டு வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று 32 இன்ச், இன்னொன்று 43 இன்ச். 32 இன்ச்சுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,499. 43 இன்ச்சுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய். பட் இந்த 27,000 ரூபாய்க்கு இந்த டிவியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. இதுதாங்க பாக்ஸ். OnePlus உடைய 43 இன்ச்கான டிவி உடைய பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏவி கேபிள் இருக்கு, ரிமோட் இருக்கு, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, அண்ட் நம்மளுடைய டிவியும் இருக்கு. ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ரிமோட் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பட்டன்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. நேவிகேஷனுக்கான சென்டர் பட்டன் அண்ட் OnePlus லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போகிறதுக்கு, பேக் போகிறதுக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ஸ்க்காக, அண்ட் ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஓடிடி இது நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அது கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கீஸும் வந்து இருக்கு. காம்பாக்டாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. டிவியில் பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் வந்துருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பெசில்ஸை நீங்கள் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வரும். அந்த டிவியில் வந்து பெசில்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து செய்திருக்காங்க. நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. பின்பக்கமாக ஒரு சில போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏவி போர்ட் இருக்கு, 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் 2 இருக்கு, ஒரு லேன் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியை செட்டப் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி இனிஷியல் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து செட்டப் ஆகிடும். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா OS என்ன இருக்குன்னா உங்களுக்கு Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் பிளே 2.0 வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் டிவியுடைய UI இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பார்க்குறதுனால பெருசாக இருக்கிறதுனால நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலான Android UI எப்படி இருக்குமோ அதுக்கும் வந்து போய்க்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் திஸ். இந்த டிவியை நாங்கள் ஆன் பண்ண உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லேகாக வந்து இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமாவே ஒரு அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து லேக் ஃப்ரீயாக, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட்லாம் வந்து ஆகுது. ஸோ ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் நீங்கள் இந்த டிவியை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, இது இல்லை எது வாங்கினாலுமே அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள். உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி என்ன ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலை. இவங்க 64 பிட்கான ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் AI பவர்டு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இதில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே AI மூலிமா கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வந்து ரொம்ப கம்மி ரெசல்யூஷன் வரக்கூடிய இமேஜ் எல்லாம் நீங்கள் இதில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் அப்ஸ்கேலிங் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரியணும். ஸோ அதற்காக நாங்கள் அது யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு கலர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து தெரியுது. டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டிவியில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கலர்ஸாக இருக்கட்டும், ஷார்ப்னஸும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் சைடில் இருந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு. இந்த டிஸ்பிளேல நமக்கு HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு, HDR10 கொடுத்துருக்காங்க, HLG-க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆடியோ சைடில் பார்க்கும்போது டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20 வாட்கான ஸ்பீக்கர் இருக்கு. ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா இருக்குங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. பட் ஜஸ்ட் நீங்கள் இந்த 20 வாட் ஸ்பீக்கரில் உங்கள் நார்மல் ரூமில் ஒரு 10க்கு 10 ஒரு 10க்கு 15 ரூமில் வந்து வச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய ஆடியோ சவுண்ட் போதுமான அளவில் இருக்குது, நல்லா இருக்குது. இதில் காஸ்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் ஈஸியாக வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனையும் வந்து நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரிமோட் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சரும் வந்து இதில் இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன இஷ்யூ வந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் OnePlus கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அங்கேருந்து இந்த டிவியில் என்ன இஷ்யூன்றதை கண்ட்ரோல் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத போல சொல்றாங்க. அது இன்னும் நாங்கள் டெஸ்ட் பண்ணல. பட் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது சொன்னேன் இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒருவேளை OnePlus ஸ்மார்ட் வாட்ச் இருந்ததுன்னா இந்த வாட்ச் மூலியமாகவே நீங்கள் இந்த டிவியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சேனல் மாற்றுறதா இருக்கட்டும், அதாவது வந்து நீங்கள்
ஆப்ஸ்குள்ளே வந்து மாற்றி போகிறது, நேவிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் இந்த வாட்ச்லேயே வந்து பண்ண முடியும். திஸ் இஸ் ரியலி குட். பிகாஸ் நான் நிறைய டிவியை பார்த்துருக்கேன், பட் நிறைய டிவியில் இந்த மாதிரி சப்போர்ட்டே வந்து கிடையாது. மேக்ஸிமம் டிவியில் இந்த மாதிரி சப்போர்ட்டே இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. பட் இந்த மாதிரி பட்ஜெட் டிவிலையும் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறது இட்ஸ் a big plus அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒருவேளை உங்ககிட்ட OnePlus பட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குயிக் கனெக்ட் மூலியமாக இந்த டிவியில் அதை வந்து கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தூங்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஐபிஎல் மேட்சை தனியாக பார்க்கணும், இல்லாட்டி ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸை பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஹெட்செட்டை மாற்றிட்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ப்ராடக்ட்ஸ் கூட இவங்க சேர்ந்து வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டி இருக்குன்றத போல சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லும் OnePlus Connect 2.0. ஸோ நான் ஏற்கனவே OnePlus டிவியை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இவங்களுக்கும் டெடிகேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த டிவியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஆப் மூலியமாகவே, அதாவது ரிமோட்டை தேடி பார்க்க வேணாம், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், அழகாக டிவி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே அதிலே வந்து இருக்கு. யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27,000 ரூபாய்க்கு இந்த டிவி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். பிரைசிங் தெரியும் இல்லையா, லேட்டாக வந்ததுனால அதனால சொல்றேன். உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ராவான கார்டு ஆஃபர்லாம் வந்து இருக்கு. அந்த கார்டு ஆஃபர்லாம் வந்து போட்டீங்கன்னா இன்னுமே வந்து நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து கிடைக்கும். அப்படி வாங்கும் பட்சத்தில் இந்த டிவி வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு வேல்யூ மாதிரி தான் வந்து தெரியுது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் டெஸ்ட் பண்ணதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். பிளஸ் இந்த அப்டேட்லாம் வந்து கொடுத்தவங்க ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. பிளஸ் இந்த ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் போக போக வந்து நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த டிவியை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரைசிங்கில் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது இந்த காலகட்டத்தில். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த டிவியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே வந்து ஷேர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.